நான் 1998 சினிமாவுக்கு வந்து தமிழ் பட இயக்குனர்கள் என்னை வந்து சிறு சிறு கதாபாத்திரங்களை நடிக்க வச்சு, அப்புறம் கொஞ்சம் மக்கள் மனசுல பதியும் அளவுக்கு சில கதாபாத்திரங்களை எனக்கு கொடுத்து என்னைய கொஞ்சம் கொஞ்சமா என்னை வந்து வளர்த்து விட்டாங்க தமிழ் பட இயக்குனர்கள். மற்ற மொழி இயக்குனர்கள் என்னை வந்து அதை பயன்படுத்தி என்னை அடையாளம் கண்டு என்னை வாழ வைத்தாங்கன்னு தான் சொல்லணும். அதுல முக்கியமா மலையாள திரைப்பட இயக்குனர்கள் முதல்ல 2010 ஜனகன் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக டைரக்டர் சஞ்சீவ், அவர் இப்போ இல்ல உயிரோட, அவருடைய இயக்கத்துல மோகன்லால் சாரும் சுரேஷ் கோபி சாரும் ஹீரோக்களாக நடித்த படத்துல என்ன வந்து முக்கிய வில்லனா நடிக்க வச்சு ஒரு அறிமுகத்தை மலையாளத்துல ஏற்படுத்தினாரு சஞ்சீவ் சார். அதிலிருந்து மோகன்லால் சார் படங்கள், மம்முடி சார் படங்கள், திலீப் சார் படம் அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு படம் மலையாளத்துல எனக்கு வாய்ப்புகள் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2002 விக்ரம் அப்படிங்கிற திரைப்படம் வந்த உடனே 2022 ஜூன் மாசம் 3ஆம் தேதி விக்ரம் ரிலீஸ் ஆகுது. ஜூன் மாசம் 10ஆம் தேதி மலையாள திரைப்பட ப்ரொடியூசர் ஆண்டோ ஜோசப் அவர்கள் எனக்கு கால் பண்ணி, விக்ரம் பார்த்தேன், சூப்பரா பண்ணியிருந்தீங்க, அடுத்து நான் பண்ண போற படத்துல நீங்க தான் மெயின் வில்லன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து கூப்பிட்டாங்க. அந்த படம் தான் மாளிகைப்புறம். மாளிகைப்புறத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை முக்கிய வில்லனா கொடுத்தாங்க. அது 2022 டிசம்பர் 30ஆம் தேதி கேரளாவில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டா அந்த ஆச்சு. அந்த திரைப்படத்துடைய தமிழ் டப்பிங் படமா இங்க ரிலீஸ் ஆகும்போது இந்த மேடையில நான் அப்ப பேசினேன். அன்பார்ச்சுனேட்லி தமிழ்ல வந்து மலையாளத்துல ஒன்ன அளவுக்கு இங்க ஓடல தியேட்டர்ல. பட் ஓடிடி ரிலீஸ் ஆகி அதை பார்க்காதவங்களே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு பார்த்தவங்க எல்லாருமே வந்து என்னை வந்து பாராட்டினாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, தமிழ் பட இயக்குனர்கள், என்னுடைய நண்பர்கள் யார் பார்த்தாலும் மாளிகைபுரத்துல பண்ணப்பா செமையா பண்ற, நீ நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க உன்னை அப்படின்னு பார்த்த பத்திரிகையாளர்களாகட்டும், என்னுடைய நண்பர்களாகட்டும், தமிழ் பட இயக்குநர்களாகட்டும், எல்லாருமே என்னை வந்து அந்த படத்தை பார்த்துட்டு ஓடிடியில பார்த்துட்டு பாராட்டினாங்க. எனக்கு ஒரு அடையாளமா இருந்தது அந்த மாளிகைபுரம் திரைப்படம். தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடா எங்க போனாலும் வந்து மாளிகைபுரம் பார்த்தா சார் நல்லா இருந்தது, நல்லா பண்ணிருந்தீங்க நீங்க அப்படின்னு எனக்கு ஒரு அடையாளத்தை வந்து மாளிகைபுரம் திரைப்படம் எனக்கு கொடுத்துன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த மாளிகைபுரம் திரைப்படம் என் வாழ்க்கையில வந்து ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கு பிறகு மலையாளத்துல வருஷத்துக்கு 2 படம் 3 படம் இப்போ பண்ணிட்டே இருக்கேன். அதுக்கு முக்கிய காரணம் வந்து மலையாளம் படம் மாளிகைபுரம் தான். நேற்று சக்தி சார் வந்து என்னை கூப்பிட்டு இது மாதிரி ஒரு மலையாள படம் வந்து தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் ஆக போது, நீங்க வந்து கெஸ்டா வரணும்னு சொல்லும்போது நான் உடனே அக்செப்ட் பண்ணிட்டு வந்தேன். இன்னைக்கு வந்து 12 மணிக்கு நான் நடிக்க இருக்கிற ஒரு திரைப்படத்துடைய ஆபீஸ் பூஜை நடக்க இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு மலையாளத்துல இருந்து வந்திருக்காங்க, தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போறாங்கன்னும் போது சரி நம்மளால ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நானும் வந்தேன். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருந்தது. தமிழ் ரசிகர்கள் படம் நல்லா இருந்ததுன்னா எந்த மொழின்னு பார்க்காம படத்தை வந்து ஒரு வெற்றி படமா ஆக்குவாங்க. அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகையாளர்கள் உங்க கையில தான் இருக்கு. நிச்சயமா இந்த படத்தையும் கொண்டு போய் சேர்ப்பீங்க நான் நம்புறேன். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். இந்த படக்குழுவினர் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஹரே கிருஷ்ணா. மேடையில் அமர்ந்த அனைவருக்கும், இந்த விழாவை என்கரேஜ் பண்ண வந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், அண்ட் எஸ்பெஷலி ஐ திங்க் இந்த தருணத்தில் ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களை சந்திக்கிறதும் புதுசாக இருக்குது, அழகாக இருக்குது. பிகாஸ் இட்ஸ் என்னோட படத்துக்கு டைமில் நிறைய தடவை சந்திச்சிருக்கோம். ஒரு படத்தை என்கரேஜ் பண்ண நிற்கும் போது இந்த தருணத்தில் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அரூபி அசோக்கும் ஒரு மலையாள படமும் இது எப்படி என்ன கனெக்ஷன், எனக்கு ஆக்சுவலி எப்படி கனெக்ஷன் தெரியல. பட் தேங்க்ஸ் டு ஆனந்த் பிஆர்ஓ, அவர் தான், பிகாஸ் ஆஃப் ஹிம் ஐ எம் ஹியர். ஐ திங்க் പക്ഷേ எனக்கு ஒரு சிறிய கரெக்ஷன் உண்டு மலையாளத்துக்கு கூட. ஒன்று, ஐ லவ் மலையாள சினிமா.
ரெண்டாவது ஆர்ட்டுக்கு லாங்குவேஜ் ஒரு பேரியரே இல்லை. அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கும் லாங்குவேஜ் ஒரு பேரியர் இல்லை. இன்றைய தேதியில் எஸ்பெஷலி ஆஃப்டர் தி இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் ஓடிடி நம்ம ஒரு நல்ல படம் இருக்குன்னு பார்த்தோம்னாலும் தேங்க்ஸ் டு இங்கிலீஷ் அந்த வெள்ளைக்காரங்க நம்மளை ரூல் பண்ணதுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. நம்ம இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ்ல கூட எந்த படத்தோட எந்த இமோஷனை கூட இனி தேதியில் பார்க்க முடியுது இந்த ஒரிஜினல் லாங்குவேஜ்ல. ஸோ அந்த வகையில் ஐ திங்க் வி ஸ்பீக் பெட்டர் இங்கிலீஷ் தேன் தி இங்கிலீஷ்மன். அண்ட் ஸோ லாங்குவேஜ்க்கு ஒரு நல்ல படம் வந்திருக்கு, இந்த மொழியில் வந்திருக்குனாலும் ஸோ மொழி ஒரு பேரியரே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல் வே டு கனெக்ட் பீப்புள். எனக்கு കുറച്ച് മലയാളം അറിയും. ഇൻകമിങ്ങിലെ പ്രശ്നമില്ല, പക്ഷെ ഔട്ട് ഗോയിങ്ങിലെ கொஞ்சம் പ്രശ്നമുണ്ട്. ஸோ என்னோட மலையாளம் നിങ്ങൾക്ക് അറിயாது மோஸ்ட்லி. ஐ டோன்ட் நோ. ஐ எம் நேட்டிவ் ஃப்ரம் திருவையாறு, தஞ்சாவூர்ல இருந்து. பட் மை அம்மாஸ் ரூட்ஸ் ஹேப்பன் டு பி ஃப்ரம் பாலக்காடு, லக்ஷ்மி நாராயணபுரம் அந்த சைடு. പക്ഷേ ஸோ மை தமிழ் இஸ் மோர் லைக் പാലക്കാട് മാധവൻ, മൈക്കിൾ മുതന കാമരാജൻ, കാമേശ്വരൻ തമിഴ് കുറച്ച് அப்படி ஒரு மலையாள ചൊഴിയോട്. ஐ கேன் ஸ்பீக் 5 languages in Malayalam, sir. I can speak English in Malayalam, Tamil in Malayalam, Hindi in Malayalam. I can speak every language in Malayalam. And அது இவர் கமல் சார் ஆக்சுவலி தசாவதாரத்தில் சொன்ன மாதிரி ஐ கேன் ஸ்பீக் 5 languages in Telugu அந்த மாதிரி. பட் ஐ திங்க் there's one thing. எனக்கு இன்ஃபேக்ட் ஐ ஹேட் அ மலையாளி கேர்ள் ஃப்ரெண்ட் here before I got married. ஆனால் வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம் மாதிரி நான் ஐ டாட் ஹர் தமிழ், நான் மலையாளம் கற்றுக்க விட்டுட்டேன். wherever she's happy. My wife knows about it. I'm married happily now. எல்லாம் நன்மைக்கே. So I have the best wife and partner for life இன்னைக்கு. பட் இந்த வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் மாதிரி ஐ திங்க் Malayalis, there's one good thing here which we have to learn. ஒற்றுமையா இருப்பாங்க. இதை நான் சந்திச்சேன். நீங்க வெளிநாட்டுல எங்கேயாச்சும் போனீங்கனாலும் you will see that எந்தாது நாட்டில் விட the immediate connection that they have இல்ல, அது ஒரு நொடியில it will break. And the kind of unity that Malayalis have amongst themselves is something that we should learn, we should appreciate. In fact, I recall, just to make the whole thing lighter, ஏன்னா இங்கே பாவம் ஒரு டீம் எனக்கு கொஞ்சமாக தான் தமிழ் தெரியும்னு கஷ்டப்பட்டு தமிழ் பேசுகிற இந்த தருணத்தில் we have to have some content which lets Arupi reach out to an audience. So in fact, Bill Gates ஒரு தடவை ஒரு he was recruiting people அவரோட ஜப்பான்ல இருக்கிற ஆப்ரேஷன்ஸ்க்காக. ஸோ அதில் நம்ம ஒரு மலையாளி நண்பர் இருந்தார். வாட் எனி நேம், கிருஷ்ணன் நாயர் வாஸ் தேர் இன் தட் மீட்டிங். பட்சத்து 5,000 people gathered அந்த இன்டர்வியூஸ்க்கு. 5,000 பேர் அங்கே வரப்ப பில் கேட்ஸ் கம்ஸ் ஆன் ஸ்டேஜ் அண்ட் ஹி சேஸ், சரி இந்த ஆப்ரேஷன்ஸ் ஆர் பேசிக்கலி ஃபார் ஜப்பான், நம்ம இவ்வளோ பேர் வருவாங்க இந்த மீட்டிங்க்கு நம்ம எதிர்பார்க்கல. ஸோ ஜஸ்ட் டு கட் டவுன் ஃபில்டர் பண்ணுறதுக்காக சில க்ரைட்டீரியா இருக்கு. இப்போ யாரெல்லாம் இந்த இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களோ யாருக்கெல்லாம் இந்த கோபோல்ட், C++, பைத்தன் இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் மாதிரி எல்லாம் தெரியுமோ அவங்க இருக்கலாம், மீதி எல்லாரும் போகலாம். அப்போ நம்ம கிருஷ்ணன் ஞாயிற்கு இந்தாடா இது எனக்கு மலையாளம் தவிர வேறு எந்த லாங்குவேஜும் தெரியாது, இவன் வந்து எங்களுக்கு C++ இதெல்லாம் கேட்குறான், எனக்கு அறியலையா, பட்சே எனக்கு அறியலையான்னு அவனுக்கு அறியலையான்னு அவர் உட்காந்தாரு. ஒரு 2,000 people எஸ்கேப் ஆயிட்டாங்க. மீதி 3,000 people are still there. அப்புறம் நெக்ஸ்ட் ஓகே that was kind of nice. The next criteria is people who have some work experience, at least ஒரு 5 to 7 years of work experience IT செக்டர்ல இருக்கிறவங்க உட்காரலாம். அப்போ ഇവിടെ கிருஷ்ணன் நாயர் ஐயா எக்ஸ்பீரியன்ஸா, எனக்கு ஜோலி கிட்டில அப்போதானே எக்ஸ்பீரியன்ஸ், வேலையே கிடைக்கல எங்கேருந்து எக்ஸ்பீரியன்ஸ், പക്ഷേ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையானா அவனுக்கு அறியில்லையா, പക്ഷേ ഞാൻ உட்காரும். ஸோ he was sitting there. ஸோ there were about இன்னும் 2,000 people போயிட்டாங்க. ஒரு 1,000 பேர் பாக்கி இருந்தாங்க. அப்புறம் 1,000 பேர் பாக்கி இருக்கும்போது அப்படியே ஃபில்டர் ஆக 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 he said, okay, now because the operations are happening in Japan, we would like to know people who speak Japanese. அப்போ யாருக்கெல்லாம் ஜாப்பனீஸ் தெரியுமோ அவங்க உட்காரலாம். பார்த்தா எல்லாருமே pretty much gone. இந்த கிருஷ்ணன் நாயர் பாவம், ஐயோ எனக்கு கடவுள் என்ன உட்காந்துட்டாரு, அறியிலையா பட்சே என்ன உக்காம் அப்படின்னு உட்காந்துட்டாரு. ஃபைனலி there were only 2 people. அந்த 5,000 பேர்லேருந்து டோட்டலி ஃபில்டர் ஆகிட்டு 2 பேர் அங்கே உட்காந்துருந்தாங்க. அப்போ பில் கேட்ஸ் said, man, this was such an easy interview. நான் 5,000 பேர்லேருந்து இப்படி அசால்ட்டாக ஃபில்டர் ஆகிட்டு வந்துருச்சு 2 people, great. அப்போ ஐ திங்க் யூ போத் ஆர் அப்பாயிண்டட் அண்ட் நீங்கள் 2 பேருமே பிகாஸ் யூ ஆர் கன்வர்சன்ட் இன் ஜாப்பனீஸ், நீங்கள் ஜாப்பனீஸில் ஒவ்வொருத்தட்ட பேசிக்கலாம். ஸோ கோனிச்சிவா ஆர் வாட் யூ ஸ்டார்ட், ப்ளீஸ் ஒவ்வொருத்தட்ட பேசுங்க.
கிருஷ்ணன் நாயர் அப்படியே அவர் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. அவரை பார்த்து, நாட்டில் விட அப்படி கிருஷ்ணன் நாயர், இவன் கோட்டயம் அப்படின்னு இருந்தாரு. So there were eventually two Malayalis who got the job. I mean, just to lighten up the thing, but the way in which this Malayalam community sticks together is one wonderful thing to learn. And also very sweet. As I said, மொழிகள் நம்ம எல்லாருக்குமே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு மாத்தியம், ஒரு மீடியம் தான். ஸோ நான் இப்போ பேசினது கூட எக்காரத்தை கொண்டு எந்த மொழியை பற்றி லாங்குவேஜை பற்றி கேலி அடிக்கிறதுக்கும் இல்லை. நான் அது எந்த மனிதனுக்குமே பெரிய புலவருக்குமே நல்ல லாங்குவேஜஸ் பற்றி அறிஞ்சவருக்குமே அதுக்கான அருகதே இல்லை. வி ஜஸ்ட் ஹேவிங் ஃபன் வித் த ஸ்பிரிட் ஆஃப் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. நம்ம நாட்டில் அவ்வளோ மொழிகள் இருக்கு, அவ்வளோ கல்ச்சர்ஸ் இருக்கு, அதை செலிப்ரேட் பண்ணுற ஒரு தருணம் தான். அண்ட் ஐ ஹர்ட் இன் ஃபேக்ட், லெட் மீ கம் டு த டீம், த டிரெக்டர் மிஸ்டர் வாரியர். இஸ் ஐ திங்க் வாரியர் சர்நேம் இருந்தாலும் இஸ் லிட்ரலி அ வாரியர். பிகாஸ் ஐ திங்க் இன்றைய தேதியில் மேக்கிங் அ ஃபிலிம் தாண்டி அந்த ஃபிலிமை ப்ராப்பராக கரை சேர்க்கறது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. டு ஹாவ் அ பேக் போன் லைக் த ப்ரொடியூசர் பிரதீப் ராஜ் சார். ஏன்னா இன்றைய தேதியில் சாதாரணமாக, ஏன்னா ஐ ஆல்சோ ஸ்டார்டட் ஃப்ரம் ஜீரோ. நான் முருகா பிடிச்சிருக்கு, கோழி கூது, ஒவ்வொரு படம் எனக்கு ஈச் படம் வாஸ் அ விசிட்டிங் கார்டு ஃபார் மீ டு ஃபெச் த நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ ஒரு புது முகங்களை வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளரே அஸ்திவாரமா காசு போடுற வரை சொல்லும் போது இட்ஸ் அ வெரி ஹெல்தி திங். அவருக்கு உண்மையாவே எல்லாருமே கைத்தட்டி ஆகணும் ஃபார் த ப்ரொடியூசர். ஏன்னா அவ்வளோ நல்ல டேலண்ட்ஸ், நம்ம பாப்புலேஷன் வளர வளர டேலண்ட்டும் வளர்ந்து தான் இருக்கு. அதுக்கு சரியான திசை, அதுக்கு சரியான பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது அபூர்வம். அது இந்த அரூபி மூலமா இந்த முழு டீமுக்கு அமைஞ்சது. ஃபார் த ப்ரொட்டாகனிஸ்ட் அவங்களுக்கு அமைஞ்சது மனமார்ந்த வாழ்த்துக்கள். எஸ்பெஷலி ஐ திங்க் இட்ஸ் சூப்பர் டூப்பர் பம்பர் லக்கியா. ஸ்டார்டிங்ல இவங்க சொன்னாங்க இந்த படத்துல 2 கிளைமேக்ஸஸ் இருக்குன்னு. பட் ஃபார் வைஷாக் ரவி, ஃபார் மிஸ் சாவ்லா, சாரி ஐ நீட் டு கெட் தி நேம்ஸ் ரைட், ஃபார் நேஹா சாவ்லா, சாக்ஷி பதாலா, ஜாய் மேத்யூ, சிந்து வர்மா, கண்ணன் சாகர், பிஜு பால், கிரண் ராஜ் அண்ட் தி என்டையர் டீம் ஆஃப் த காஸ்ட் அண்ட் த க்ரூ, த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே 2 மொழிகள்ல படைப்பு இன்ஃபேக்ட் வருது. in Tamil and Malayalam 2 releases அமையிறது apart from 2 climax. Hindi also? क्या बात है, oh wonderful यार, कई तक है. It's releasing in Hindi as well. सर मैं एक्चुअली थोड़ी बहुत हिंदी अच्छी सी बोल लेता हूँ सर. मैं थोड़ा ऑल इंडिया परमिट हूँ सर. मेरा नेटिव तिरुवैयार है, लेकिन प्रीटी मच बोल सकता हूँ पैदाइश परवरिश मेरी बॉम्बे की रही और माँ मलयालम साइड से है. कन्नड़ा में फिल्म्स करता हूँ, तेलुगु में फिल्म्स करता हूँ. இதெல்லாம் ஏன்னா நம்ம ஒரு ரூட் போடணும்ல. இன்ஃபேக்ட் ஐ ஹர்ட் டைரக்டர் வாரியர் ப்ராபப்லி, அண்ட் ஐ ஃபிங்கர்ஸ் crossed, I pray that it works, is going to be directing a film in Hindi with our lovely na AK Ashok Kumar na, there is Akshay Kumar sir there, and that's shaping up for Warrior sir. ப்ளீஸ் உங்க கைத்தட்டலோட ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இயக்குனருக்கு. ஸோ പക്ഷേ അവിടെ നിങ്ങൾക്ക് ആക്ടർ കിട്ടില്ല, then I am there. പക്ഷെ അസിസ്റ്റന്റ് ഡയറക്ടർ, അസോസിയേറ്റ് ഡയറക്ടർ കൂടെ ഏതോ ഹെൽപ്പ് വേണോ സ്ക്രിപ്റ്റിലെന്ന് ഹിന്ദി നന്നായിട്ട് അറിയും കേട്ടോ. But nevertheless, it's fun to be with a team here. And 3ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது அரூபி. And I wish the entire team, the cast and the crew all the very best. இங்க இருக்கிற press and media and மக்களும் இதை கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. Visually I love the trailer. Songs நல்லா இருக்குன்னா, I'm a big கோபி சுந்தர் சார் ஃபேன். உஸ்தாத் ஹோட்டல் டைம்லேருந்து the sounds instrumentalization எனக்கு ரொம்ப பிடிக்கும். For a lot of films that கோபி சுந்தர் சார் has done. And ஜென்ரலாகவே இந்த மாதிரி ஹாரர் த்ரில்லருங்கிற ஜானர் பிடிக்கும்போது cinematography and the sounds, the audiography, this plays a big role. இன்றைய தேதியில ஒரு புது கதை சொல்லணும்னு தேவையில்ல, ஒரு கதையை புதுமையா எப்படி ப்ரெசென்ட் பண்றோங்கிற விஷயத்துல தான் we score. Even as an actor, நானே I always say, சிவாஜி கணேசன் ஐயா ஒரு மார்லன் பிராண்டோ இவங்க நடிக்காத நடிப்பொண்ணும் நடிக்க போறது இல்லை. அசோக் அந்த நவரசத்தை எப்படி உள்வாங்கி அவன் பாணியில ப்ரெசென்ட் பண்றான்ல தான் நான் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் ஐ திங்க் த ப்ரெசன்டேஷன் ஆஃப் திஸ் ஃபிலிம், த ட்ரெய்லர், த கட், அப்பார்ட் ஃப்ரம் மியூசிக், ஐ திங்க் சினிமாட்டோகிராஃபர் பேர் அமன். ஐ திங்க் அவர் லைட்டிங் யூஸ் பண்ண விஷயமெல்லாம் எனக்கு கைண்ட் ஆஃப் பிடிச்சிருந்தது. ஸோ ஐ திங்க் விஷுவலி இட் லுக்ஸ் லைக் அ வெரி நைஸ் ஃபிலிம். அண்ட் ஐ சின்சியர்லி லுக் ஃபார்வர்ட் டு see the film on screen very soon. All the best to the lead, Vyas, and sorry, Vaishak Ravi, to Miss Chawla and Miss Badala. I wish you all the very best. And
இன்னும் மலையாளி சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம் கைஸ். காட் பிளஸ் யூ. டேக் கேர். தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நான் லேட்டாக வந்ததுக்கு என்னை மன்னிக்கணும். அதுக்கு காரணம் வந்து ராகவராம் தான். நைட் ஒரு 10-10:30 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணி இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்குன்னாரு. நான் அப்போயே சொன்னேன், கொஞ்சம் எனக்கு மார்னிங் ஒரு ஒர்க் இருக்குங்க, அதை முடிச்சுட்டு வரேன்னு சொன்னேன். ஸோ அண்ட் மீடியா நண்பர்களுக்கு, பத்திரிகை நண்பர்களுக்கு மற்றும் மேடையில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு இது வந்து ஒரு ட்ரூ கன்ஃபெஷன் ஸ்டேஜ்னு தெரியாது. அசோக் குமார் வந்து அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றி இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ யாருன்னு சொன்னால் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனிவே, நம்புகிற மாதிரி ஏதாவது சொன்னால் நல்லா இருக்கும். எனிவே, ஐ விஷ் ஆல் த வெரி பெஸ்ட் டு த டீம், த ஹீரோ, ஹீரோயின் அண்ட் ஆல் த காஸ்ட். அண்ட் a special thanks to the producer. ஏன்னா நான் வரும்பொழுது அவர் பேசிட்டு இருந்தது நியூ டேலண்ட்ஸ், யங் டேலண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தார். தட் இஸ் சம்திங் அ வெரி நோபல் தாட். அண்ட் ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா ஆக்டர்ஸ், எல்லா டெக்னீஷியன்ஸ், இல்லை வந்து யாராக இருந்தாலும் ஒரு காலத்தில் எல்லாருமே புதுசாக வந்தவங்க தான். எங்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து அப்போ ஹெல்ப் பண்ணலன்னா வி வுடன்ட் ஹவ் பீன் அ நோன் actors now. So and எப்போதுமே வந்து தமிழுக்கும் தமிழ் படத்துக்கும் மலையாளத்துக்கும் எப்போதுமே ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் உண்டு அந்த காலத்துல இருந்து. அதனால your movie will be very well received and all the very best. And to the director, I wish him the very best and success for the movie. Thank you very much.